ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காரக்குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கான பொடியை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 4 வரமிளகாய் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். 1 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் கடுகு போட்டு வெடித்ததும் நம்ம எடுத்து வச்ச சின்ன வெங்காயம், பூண்டு, கடுகு இது 3ஐயும் போட்டு நல்லா வதக்கணும். அது நல்லா வதங்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும். அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கணும். அப்புறம் நம்ம வறுத்து வச்சதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும், மல்லியையும் மிளகாயையும். அதை அரைச்சதுக்கப்புறம் நம்ம இந்த வெங்காயம் பூண்டு வதங்கினதும் ஒரு தக்காளி 2 தக்காளியை கட் பண்ணி அதையும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சிடணும் வேகிற அளவுக்கு. அது நல்லா வெந்ததும் புளி தண்ணி கரைச்சி ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்ச பொடி மல்லித்தூள் அதை நம்ம போட்டுக்கணும். அதை போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக காரப்பொடி, அதுக்கப்புறம் குழம்புத்தூள் கொஞ்சமாக அதையும் போட்டு நாம் நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா கொதித்ததும் கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு சிம்லேயே வச்சுக்கணும். அது ஹை ஃப்ளேமில் வச்சா டேஸ்ட் வராது. நல்லா கொதித்ததும் கொஞ்சமாக வெல்லம் போட்டு இறக்கி வச்சுட்டா சுவையான